இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுவாக நம்மை ஒருவர் தாக்கினால் நாம் திருப்பி தாக்க முற்படுவோம், அல்லது காத்திருந்து பழி வாங்குவோம், அல்லது அந்த நபர் படும் துன்பத்தை பார்த்து நீ செய்ததற்கு உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும் என்று மனதிற்குள் சொல்லி ஆனந்தப்படுவோம். ஒரு சிலர் மட்டுமே அதை பற்றி கண்டுகொள்ளாமல் ஒதுங்கிச் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், ஒருவர் உனது வலக்கன்னத்தில் அறைந்தால் உனது இடது கன்னத்தை காட்டு. இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாம் அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். குடும்பம், சமூகம், இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்களாகி நாம் ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை உண்மை. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் தாவீது செய்கிறார். அரசர் சவுல் தாவீதை கொல்ல தன் படைகளோடு தேடுகிறார். ஆனால் தாவீதோ தான் எந்த விதத்திலும் அரசர் சவுலுக்கு துன்பம் இழைத்துவிடக்கூடாது என்று தெளிவாக இருக்கிறார். காரணம் என்ன? அரசர் சவுல் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர். ஆகவே அவருக்கு துன்பம் இழைத்தால் அது ஆண்டவருக்கு எதிராக செயல்படுவது ஆகிவிடும். ஆகவே அமைதி காப்போம் என்று பொறுமையை கடைபிடிக்கிறார். இரண்டாவதாக, இறைவன் விரும்பும் போது அவர் தன்னை திருநிலைப்படுத்துவார், திருப்பொழிவு செய்வார் என்று நம்புகிறார். ஆகவே தான் அவர் கடவுளின் திருவுளத்திற்காக காத்திருக்கிறார். ஒரு அரசனை ஏற்படுத்துவது அல்லது பதவியிலிருந்து அகற்றுவது கடவுளின் வேலை. அவர் விரும்பும் போது செய்வார் என்று கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவாறு அவர் எந்த பதவிக்கும் ஆசைப்படாமல் தன்னுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கின்றார். மூன்றாவதாக, அரசர் சவுலால் தனது உயிருக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம். ஆனால் அவர் தாவீது அதை பொருட்படுத்தவில்லை. உண்மையும் நேர்மையும் உள்ளவராக இருந்தார். தாவீது நினைத்திருந்தால் சவுலை கொன்று அரசராகி இருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. இனி நற்செய்தியில் இயேசு 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். இந்த தேர்வு என்பது முதலில் இயேசுவோடு இருப்பதற்கு, இரண்டாவது இயேசுவின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவிப்பதற்கு, மூன்றாவது பேய்களை ஓட்டுவதற்கு. இன்று நாம் முதலாவது அழைப்பான இயேசுவோடு இருப்பதற்கு என்பதை பற்றி சிந்திப்போம். இயேசுவின் பணியை தொடங்குவதற்கு முன்பாக இயேசுவோடு தனிப்பட்ட நிலையில் உறவு ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இதில் இயேசுவை என் கடவுள், என் மீட்பர் என்று முழுமையான நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். எனது வாழ்வில் இயேசுவை பங்கெடுக்க வைக்க வேண்டும். அவரை என்னோடு பயணிக்க அழைக்க வேண்டும். அதுபோன்று மன்றாடுவதன் வழியாக, வழிபாடுகளின் பங்கெடுப்பதன் வழியாக, ஆன்மீக காரியங்கள் வழியாக, அதாவது திருப்பலியில் பங்கெடுப்பதன் வழியாக, ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக, நற்கருணை நாதரை வந்து சந்திப்பதன் வழியாக இயேசுவோடு நல்ல உறவை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இயேசு என்னை அழைக்கிறார் என்றால் முதலில் அவருடைய சீடராக வேண்டும். அவருடைய சீடராக இருந்து அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். பின்பு அவர் வாழ்வில் செய்தது போல நாமும் நமது வாழ்வில் செய்து பழக வேண்டும். அதாவது இயேசுவோடு இருப்பது என்பது அவரது விழுமியங்களை நன்றாக கற்று அதனை அன்றாடம் நமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுடைய விழுமியங்களை நாம் உள்வாங்கினால் தாவீது அரசர் போன்று பிறருக்கு துன்பம் இழைக்காமல் பொறுமையோடு ஆண்டவரோடு இனிதாக பயணிக்க முடியும். அத்தகைய ஒரு பயண வாழ்வை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஆக இறைவனே நமக்கு வழிகாட்டியாக, வழித்துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்று இந்த நாளை இறைவன் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.